ஒன்றிய கல்வித்துறை அமைச்சரான தர்மேந்திர பிரதான் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் காசி தமிழ் சங்கம் நடத்தக்கூடிய அந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு வெளியே வரும்போது பத்திரிகையாளர்கள் அவரை மறுச்சு ஒரு கேள்வி கேட்குறாங்க. தமிழ்நாட்டிற்கு கொடுக்க வேண்டிய 2000 கோடி ரூபாய் நிதியை நீங்கள் கொடுக்க மாட்டீங்க, அதை வேறு மாநிலத்துக்கு நீங்கள் கொடுத்ததாக முதலமைச்சர் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அதற்கு உங்களுடைய பதில் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க செய்தியாளர். இதற்கு அவர் என்ன தெரியுமா பதில் கொடுத்தாரு? But they have to come to the terms of the Indian Constitution. How can they think they are above Constitution? What are the rules, sir? What they have come to? They have to accept the national education policy in later spirit. Yes, it's new education policy. All part of countries accepting that. Why they will not accept? Because they have a political motivation. Tamil Nadu, central school are functioning. Young students of Tamil Nadu are good at 3 language formula. Why they will debar them from the 3 language formula? Country is changing, entire globe is changing. Why they will debar? What is wrong in that? புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத வரை தமிழ்நாட்டிற்கு நிதியை நாங்கள் தர முடியாது அப்படின்னு சொல்லி வெளிப்படையாகவே அறிவிச்சிருக்கிறாரு இந்த ஒன்றிய அமைச்சர். அதுவும் அதில் இவர் பயன்படுத்தக்கூடிய அந்த வார்த்தைகளை பாருங்க. தே ஹாவ் டு கம் டு த டேர்ம்ஸ் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். அதாவது அரசியலமைப்பு சட்டத்தை தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளணுமா? நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த பிரிவில் புதிய தேசிய கல்விக் கொள்கையை கட்டாயமாக ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லி போட்டிருக்கு? எந்த இடத்துல மும்மொழி கொள்கையை கட்டாயமாக ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லியிருக்கு? எந்த இடத்துலையுமே இல்லையே. உங்ககிட்ட இருந்தால் தயவு செஞ்சு அந்த அரசியலமைப்பு சட்டத்தை இந்த ஒன்றிய அமைச்சர் காட்டுவாரா, இல்லை தமிழ்நாடு பாஜக தலைவர்கள் காட்டுவாங்களா? அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு வார்த்தை இவர் பயன்படுத்துகிறாரு. பிற மாநிலங்கள்லாம் ஏற்றுக்கொண்ட போது உங்களுக்கு என்ன பிரச்சனை? நிபந்தனைகளை ஏற்காத பட்சத்தில் 2000 கோடி ரூபாய் நிதியை கொடுப்பதற்கு சட்டத்தில் இடமில்லை அப்படின்றாரு. இதே வார்த்தையை தான் இங்கே இருக்கக்கூடிய அண்ணாமலையும் வானதியும் தமிழிசையும் பயன்படுத்துகிறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, அப்படி அந்த சட்டம் எங்க இருக்கு? நிபந்தனைகளை ஏற்காத பட்சத்தில் நிதியை கொடுக்க முடியாதுன்ற சட்டம் எங்க இருக்கு? அந்த சட்ட பிரிவை இந்த ஒன்றிய அமைச்சர் காட்டுவாரா? ஏன் அப்படின்னா 2020ஆம் ஆண்டு தான் இவங்க புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வராங்க. நமக்கு நிதி எப்போ நிறுத்தப்பட்டுச்சு? 2024 ஜூன் மாசத்துலேருந்து தான் நிறுத்தப்படுது. அப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, 2020லேருந்து 2024 வரைக்கும் நீங்கள் நிதியை கொடுத்துக்கிட்டு இருந்தீங்களே, அப்போ மட்டும் அந்த சட்டம் எங்கே போச்சு? அந்த சட்டத்தை பயன்படுத்தி இந்த 4 வருஷ காலத்தில் நீங்கள் அப்போவே நிதியை நிறுத்தி இருக்கலாமே. எதற்காக 4 வருஷமாக நிதியை கொடுத்துட்டு இப்போ மட்டும் நிதியை நிறுத்துறீங்க? இந்த கேள்விக்கு ஒன்றிய அமைச்சர்கிட்ட பதில் இருக்கா? அப்போ நாம கேட்கக்கூடிய நிதி என்பது காலம் காலமாக காங்கிரஸ் ஆட்சி காலத்திலிருந்து செயல்படுத்தக்கூடிய ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்துக்கு தான் நம்ம நிதி கேட்கிறோமே தவிர, இவங்க கொண்டு வரக்கூடிய புதிய தேசிய கல்விக்கோ PM ஸ்ரீ ஸ்கூலுக்கோ மும்மொழி கொள்கைக்கோ நம்ம நிதி கேட்கல. இதை ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கிறணும். அப்போ இங்கே ஒன்றிய அமைச்சர் அண்ணாமலை மாதிரி பேசுகிறாரா, இல்லை அண்ணாமலை போன்ற மூளை உள்ளவர்களுக்கு தான் ஒன்றிய அமைச்சர் பதவி கொடுக்கப்படுதா அப்படின்றது இங்கே நமக்கு கேள்வியா எழுது. இதுல ஒரு கொடுமை என்ன தெரியுமா? இவர் பயன்படுத்தக்கூடிய இன்னொரு வார்த்தை என்னன்னா, உங்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய CBSE பள்ளிகளா இருக்கட்டும், ஒன்றிய அரசு நடத்தக்கூடிய பள்ளிகளா இருக்கட்டும், அங்கெல்லாம் 3வது மொழி சொல்லி கொடுக்குறாங்களே, ஏன் அரசு பள்ளிகளில் உங்களுக்கு செயல்படுத்த உங்களுக்கு என்ன பிரச்சனை? பிரிவினைவாதம் பேசுறீங்களா அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. இதே வார்த்தையை தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அண்ணாமலையும் சரி, வானதியும் சரி, தமிழிசையும் சரி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? திமுகவினர் நடத்தக்கூடிய CBSE பள்ளிகளில் மட்டும் அவங்க பிள்ளைங்க 3வது மொழியை கற்கலாம், பணக்கார பிள்ளைகள் 3வது மொழியை கற்கலாம். ஆனால் அரசு பள்ளி மாணவர்களை மட்டும் 3வது மொழியை கற்க விடாமல் எதுக்கு செய்கிறீங்க? அப்போ பணம் இருந்தால் மட்டும்தான் 3வது மொழியை கற்க முடியுமா? பணம் இல்லாட்டி 3வது மொழியை கற்க முடியாதா? ஏழைகளுக்கு 3வது மொழியை வாய்ப்பை ஏற்படுத்தி தர மாட்டீங்களா? இது என்ன சமூக நீதி அப்படின்ற பார்வை வைக்கிறாங்க. இந்த எல்லா வாதத்துக்குமே உரிய டேட்டாவோட இப்போ நான் பதிலடி சொல்கிறேன். முதல்ல இவங்க என்ன சொல்கிறாங்க? திமுகவினர் நடத்தக்கூடிய CBSE பள்ளிகளில் மட்டும் 3வது மொழி இருக்கே அப்படின்ற வார்த்தை வைக்கிறாங்கல்ல. CBSEல மும்மொழி கொள்கை எப்படி இருந்துச்சு தெரியுமா? இவங்க ஆட்சிக்கு வந்த பின்பு அதை எப்படி மாற்றினாங்க தெரியுமா? நான் சொல்கிறேன். அதாவது CBSE பொறுத்த வரைக்கும் நாட்டில் 18,000 பள்ளிகள் இருக்கு. இந்த பள்ளிகளில் மும்மொழி கொள்கை என்பது பிஜேபி ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, அங்கே தாய்மொழி சொல்லி தருவாங்க அல்லது ஹிந்தி சொல்லி தருவாங்க. இது ஃபர்ஸ்ட் மொழியா. 2வது மொழியாக ஆங்கிலம் சொல்லி தருவாங்க. 3வது மொழியாக ஜெர்மனோ சீன மொழியான மாண்ட்ரைனோ அங்கே சொல்லி கொடுக்கப்பட்டு வந்துச்சு. ஆனால் இவங்க ஆட்சிக்கு வந்தோடனே எப்படி மாற்றினாங்க தெரியுமா? 2014ஆம் ஆண்டு HRD மினிஸ்டராக இருக்கக்கூடிய ஸ்மிருதி இரானி ஒரு சட்டத்தை கொண்டு வராரு. ஒன்றிய அரசுடைய கல்வி நிறுவனமான கேந்திரா வித்யாலயில 3வது மொழியாக நீங்க ஜெர்மனை கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் இனிமேல் கற்றுக் கொடுக்க கூடாது, சமஸ்கிருதத்தை தான் 3வது மொழியாக கற்றுக் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. இதனால ஜெர்மன் மொழி கற்றுக்கொண்டிருந்த 80,000 மாணவர்கள் பாதிக்கப்பட்டாங்க.
கேட்குறாங்க, ஏங்க இப்படி திடீர்னு ஜெர்மன் மொழியை வேணான்றீங்க, காலங்காலமாக இப்படி தானங்க சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம், நீங்க ஏன் சமஸ்கிருதத்தை சொல்லிக் கொடுக்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்ப, மும்மொழி கொள்கையை பொறுத்த வரைக்கும் தாய்மொழி ஆங்கிலம், மூன்றாவதாக ஒரு இந்திய மொழியை தான் கற்றுக் கொடுக்கணுமே தவிர நீங்க ஜெர்மன் என்ற வெளிநாட்டு மொழியெல்லாம் கற்றுக் கொடுக்க கூடாது, அதனால இந்திய மொழியான சமஸ்கிருதத்தை நீங்க கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுற்றறிக்கை, ஒரு சட்டத்தை கேந்திரா வித்யாலயா பள்ளிகளில் கொண்டு வர்றாங்க. இவங்க கேந்திரா வித்யாலயா பள்ளிகளோட நிற்கல. 2014ஆம் ஆண்டு கேந்திரா வித்யாலயா பள்ளிகளில் இந்த மாற்றம் வருது அப்படின்னா 2016ஆம் ஆண்டு சிபிஎஸ்இலையுமே இவங்க மாற்றம் பண்றாங்க. நான் ஏற்கனவே சொன்னல, சிபிஎஸ்இல மூன்றாவது மொழியாக ஜெர்மன் மொழியும் சீன மொழியும் சொல்லி கொடுத்தாங்கன்னு, அதையுமே இவங்க எப்படி மாத்துறாங்கன்னா மூன்றாவது மொழியாக இந்தி பேசக்கூடிய மாநிலமாக இருந்துச்சுன்னா அங்க சமஸ்கிருதத்தை சொல்லி கொடுங்க, இதுவே இந்தி பேசாத மாநிலத்தில் உங்க பள்ளி இருந்துச்சு அப்படின்னா அங்க இந்தியை சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மூன்றாவது மொழியாக ஜெர்மனும் சீன மொழியும் கற்றுக்கொண்டிருந்த சிபிஎஸ்இ பள்ளி மாணவர்கள் தலையில இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் எப்ப திணிக்கிறாங்க, இவங்க ஆட்சிக்கு வந்து 2016ஆம் ஆண்டு திணிக்கிறாங்க. அப்போ இவர்களுடைய நோக்கம் என்னவா இருக்கு, மூன்றாவது மொழியாக ஜெர்மனோ மாண்ட்ரைனோ இன்ன பிற மொழிகளோ கற்கக்கூடாது, மூன்றாவது மொழியாக இந்தியும் சமஸ்கிருதம் தான் கற்க வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய ஒற்றை நோக்கமா இருக்கு. அப்போ மூன்றாவது மொழியாக ஒரு மொழியை கற்க கூடாதா, ஏழைகளுக்கு அந்த வாய்ப்பு இல்லையா அப்படின்னு சொல்லுவது, ஏழைகள் வந்து எந்த ஒரு மொழியும் சூஸ் பண்ண முடியாது, இவங்க சொல்ற இந்தியும் சமஸ்கிருதத்தை மட்டும்தான் சூஸ் பண்ண முடியும் அப்படின்றது இவங்க சொல்லக்கூடிய சிபிஎஸ்இ பள்ளிகளிலேயே காலம் காலமாக இருந்த நடைமுறையே இவங்க தான் மாத்தி இருக்கிறாங்க. அப்போ இந்த வாதம் அடிபட்டு போச்சா? சரி, ஏன் இவங்க இந்தியும் சமஸ்கிருதத்தை மட்டும் திணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நமக்கெல்லாம் தெரியும் 1968ஆம் ஆண்டு இந்திரா காந்தி தான் இந்த மும்மொழி கொள்கை சட்டத்தை கொண்டு வர்றாங்க. ஆனா நாம அப்பவே ஏற்கல. நம்மளுடைய முதலமைச்சராக இருந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் இங்க இருமொழி கொள்கை தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி மிக தெளிவான சட்டத்தை போட்டாங்க. ஆனா மற்ற மாநிலங்கள்லாம் ஏற்றுக்கொண்டாங்கல்ல. அப்படி ஏற்றுக்கொண்ட மாநிலங்களுடைய நிலைமை இன்னைக்கு என்னவா இருக்குங்க? ராஜஸ்தானா இருக்கட்டும், மத்திய பிரதேசமா இருக்கட்டும், உத்தரப்பிரதேசமா இருக்கட்டும், அதே போல பீகாரா இருக்கட்டும், இந்த மாநிலங்கள்லாம் அந்தந்த மாநில மொழிகள் அழிக்கப்பட்டு இன்னைக்கு இந்தி பேசக்கூடிய மாநிலமா மாறி இருக்கு. நான் ஒரு பட்டியலை காட்டுறேன் பாருங்க. அதுல பீகார்ல இந்தி தான் இருக்கு, சத்தீஸ்கர்ல இந்தி தான் இருக்கு, ரெண்டாவது மொழியாக சத்தீஸ்கரி மொழி இருக்கு. அந்த மாநிலத்தில் பேசிய, அந்த மாநிலத்தில் உருவான அந்த மொழி ரெண்டாவது மொழியாக மாறி இருக்கு. முதல் மொழி இந்தியா இருக்கு. குஜராத்தில் இந்தி தான் ரெண்டாவது மொழியா இருக்கு. ஹரியானா மாநிலத்தில் இந்தி தான் இருக்கு. ஜார்க்கண்ட்ல இந்தி தான் இருக்கு. ஆனா ரெண்டாவது பேசக்கூடிய மொழிகள் எவ்வளவு இருக்கு பாருங்க. இந்த மொழிகள் எல்லாம் ஜார்க்கண்ட்ல பழங்குடிகள் பேசக்கூடிய மொழிகள். ஆனா இதெல்லாம் அழிச்சிட்டு இந்தி முதல்ல வந்திருக்கு. மத்திய பிரதேசம் இந்தி தான் இருக்கு, ராஜஸ்தான் இந்தி தான் இருக்கு, உத்தரப்பிரதேசம் இந்தி தான் இருக்கு, உத்தரகண்ட் இந்தி தான் இருக்கு. அப்ப இந்த மாநிலங்களில் பேசப்பட்ட மொழிகள்லாம் எங்க போச்சு? 1968ல் அவங்க மும்மொழி கொள்கையை செயல்படுத்தினதுனால அவங்க மாநில மொழிகள் அழிக்கப்பட்டு இந்தி பேசக்கூடிய மாநிலமாக அது மாறிடுச்சு. நாம் 1968ல் ஏற்றுக்கொண்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய மாநிலமும் இந்தி பேசக்கூடிய மாநிலமா மாறி இருக்கும். தமிழ் இரண்டாவது லாங்குவேஜா, அபிஷியல் லாங்குவேஜா மாறி இருக்கும். எவ்வளவு பெரிய மோசமான நிலைக்கு நம்ம போயிருக்கோம் பாருங்க. இதை நான் சும்மா சொல்லலைங்க, ஆதாரமே இருக்கு. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் கட்டாயம் அப்படின்னு இருக்கும்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கேந்திரா வித்யாலயா பள்ளிகளில் உங்களுக்கு தமிழ் கட்டாயம் கிடையாது. அங்கே தமிழ் ஆசிரியரே கிடையாது. அங்கே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்தி, ஆங்கிலம், சமஸ்கிருதம் தான் சொல்லிக் கொடுக்கப்படுதே தவிர தமிழ் மொழி சொல்லித்தரவே இல்லை. அப்போ சமகாலத்திலேயே நமக்கு ஒரு உதாரணம் இருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை இருக்கும்போதே மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்ட பள்ளிகளில் தமிழ் மொழி காணாமல் போயிருக்கு. அப்போ நாம் அரசு பள்ளிகளில் அதை கொண்டு வந்து சேர்த்தோம் அப்படின்னா இங்கேயும் தமிழ் காணாம போயிடும். சமஸ்கிருதத்தையும் இந்தியும் படிக்கக்கூடிய மாணவர்களாக இந்தி பேசும் ஒரு மாநிலமாக தமிழ்நாடு மாறிடும். அது மட்டும் இல்ல, 1968 மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளாதனால தான் இன்னைக்கு கல்வித்துறையில் நம்ம மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம். இன்னைக்கு நம்மளுடைய மாணவர்கள் தான் இந்தியாவிலே அதிகபட்சமாக கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இருக்கு, பள்ளி படிக்கக்கூடிய சதவீதம் அதிகமாக இருக்கு. ஆனால் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்ட மாநிலங்கள் எல்லாமே தேசிய சராசரியை விட கீழே இருக்கிறாங்க. நாம இங்கிலீஷ் படித்ததுனால தான் உலக அளவில் நம்ம மிகப்பெரிய அளவில் செல்வாக்க செலுத்துறோம். அவங்க இங்கிலீஷ் படிக்காம இந்தியை படித்ததுனால தான் இன்னைக்கு அமெரிக்கா
போகக்கூடிய மோடி ட்ரம்ப்புக்கு முன்னாடி பதில் சொல்ல முடியாம திணறி போய் நிற்கிறாரு. நாம இங்கிலீஷ் படிச்சதுனால தான் நமக்கு வேலை வாய்ப்புகள் உருவாகி நம்ம வெளிநாட்டுக்கு போறோம். அவங்களுக்கு இங்கிலீஷ் படிக்க வாய்ப்பு இல்லாதனால ஹிந்தி படிச்சதுனால தான் இன்னைக்கு வேலை வாய்ப்பு கிடைக்காம தமிழ்நாட்டை நோக்கி படையெடுத்துட்டு வர்றாங்க. அப்போ இங்க ஆங்கிலம் கற்றனால தான் நாம முன்னேறி இருக்கோம். அதே போல அவங்களும் அன்னைக்கு ஆங்கிலத்தை கற்றிருந்தாங்க அப்படின்னா அவங்களும் முன்னேறி இருப்பாங்க. ஆனா இந்தியை அவங்க ஏற்றுக்கொண்டதுனால இன்னைக்கு அவங்க முன்னேறாம போயிருக்கிறாங்க. காரணம் இந்த மும்மொழி கொள்கை தான். அப்போ பிஜேபியோட நோக்கம், மும்மொழி கொள்கையோட நோக்கம் என்பது முன்னேற வேண்டும் என்பது அல்ல. முன்னேறாம இவங்க இங்கே படிப்பறிவு இல்லாம இருக்க வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய ஒற்றை நோக்கமா இருக்கு. அப்போ சிபிஎஸ்இ பள்ளிகள்ல 3வது மொழியாக வெளிநாட்டு மொழியும் கற்கக்கூடாது, இந்தி சமஸ்கிருதத்தை தான் கற்கணும்ன்றாங்க. நான் கேட்பது ஒரே ஒரு விஷயம் தாங்க. அன்னைக்கு சிபிஎஸ்இலையும் கேந்திர வித்யாலயம் ஜெர்மன் மொழியும் மாண்டரின் மொழியும் கத்துக்கிட்ட அந்த மாணவர்கள் எங்கேயோ இடத்துல போய் எங்கேயோ போய் சாதிக்கலாம். ஏன்னா அந்த மொழிகள் பல்வேறு இடங்கள்ல பேசப்படுது. ஆனா இன்னைக்கு சிபிஎஸ்இலையும் சரி கேந்திர வித்யாலயம் சரி இந்தியும் சமஸ்கிருதத்தை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு என்ன பயன் இருக்கு? வெளிநாட்டு விடுங்க, உள்நாட்டில் பயன் இருக்கா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கேந்திர வித்யாலய பள்ளிக்கு போகக்கூடிய அல்லது சிபிஎஸ்இ பள்ளிக்கு போடக்கூடிய மாணவர்கள் ஹிந்தி படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஹிந்தி மொழியை வச்சு தமிழ்நாட்டில் யார்கிட்டையாவது ஹிந்தி பேச முடியுமா? உங்க வீட்டில் பேச முடியுமா? இல்லை மாணவர்கள்ட்ட பேச முடியுமா? இல்லை வெளியே போய் உறவினர்கள்ட்ட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே பேச முடியுமா? பேசவே முடியாது. அப்ப இந்தியாவில் எந்த ஒரு பயனுமே இல்லை. இதை நாம மட்டும் இல்லை, வடகிழக்கு மாநிலமா இருக்கக்கூடிய நாகாலாந்து, மிசோரம், மேகாலயா உள்ளிட்ட மாநிலங்களே கடுமையாக எதிர்த்தாங்க. என்னன்னா எங்களுடைய மாநிலத்தில் இங்கிலீஷ் தான் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், எங்களுடைய பழங்குடிகளுக்கு என்று ஒரு மொழி இருக்கு, நீங்க மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள சொன்னீங்கன்றதுக்காக 3வது மொழியாக இந்தி சொல்லிக் கொடுப்பதே எங்க மாணவர்களுக்கு பெருத்த சுமையா இருக்கு. ஆனா இதுல நீங்க சமஸ்கிருதத்தை சேர்த்து சொல்லிக் கொடுக்க சொல்றீங்களே, எங்களுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்கும் தெரியுமாங்க. ஹிந்தி படிப்பதால இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் அவங்க வில்லேஜில் கூட ஹிந்தி பேசாதப்ப எதற்காக அதை படிக்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லி நம்மை போலவே அந்த மாநில மக்களுடைய அந்த மாநில அரசுமே இந்த மும்மொழி கொள்கையும் சரி தேசிய புதிய கல்விக் கொள்கையும் சரி எதிர்த்தாங்க. அப்போ இவங்க சொல்லக்கூடிய சிபிஎஸ்இல 3வது மொழியாக நாம ஒரு வெளிநாட்டு மொழியை கற்க முடியாது, இந்தி சமஸ்கிருதம் தான் கற்க முடியும் தெரிஞ்சு போச்சா? அதே போல இவங்க கொண்டு வரக்கூடிய மும்மொழி கொள்கையினால தேசிய கல்விக் கொள்கையினால தமிழ் மொழி அழிஞ்சு போய் தமிழ் மொழி 2வது லாங்குவேஜா மாறிடும் அப்படின்றதுக்கு ஆதாரத்தை பார்த்தாச்சா? இப்ப இன்னொரு பாயிண்ட் நம்ம எல்லாருமே என்ன சொல்றோம் அப்படின்னா, நாங்க இந்தி பேசாத மாநிலமான தமிழ்நாட்டில் இந்தியை கற்க வேண்டும் என்று திணிக்கிறீங்கல்ல, அதே போல வட இந்தியாவில் ஏதாவது ஒரு மாநிலத்தில் உத்தரப்பிரதேசமோ பீகாரோ குஜராத்தோ அங்க 3வது மொழியாக இந்திய மொழியை தானே கற்கணும்னு சொல்றீங்க, அந்த இந்திய மொழியாக தமிழ் மொழியை நீங்க கற்றுக் கொடுக்கலாம்ல, அப்படி ஏதாவது ஒரு மாநிலத்தில் செஞ்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம எல்லாரும் ஒரு வாதத்தை வைக்கிறோம். ஆனா பிஜேபி அப்படி எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை. அவங்களுடைய நோக்கம் இந்தி சமஸ்கிருதத்தை தான் திணிக்கிறாங்களே தவிர தமிழ் மொழியை எந்த மாநிலத்திலையும் திணிக்கலங்க. ஆனா காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஒரு வடக்கில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் 3வது மொழியாக தமிழ் மொழியை ஏற்றுக்கொண்ட ஒரு வரலாறு இருக்கு. அது வேற எந்த மாநிலமும் இல்லை, ஹரியானா தான். ஹரியானாவில் 2010ஆம் ஆண்டு வரைக்கும் அங்க தமிழ் மொழி தான் அந்த மாநிலத்துடைய 2வது ஸ்டேட் அபிஷியல் லாங்குவேஜாக இருந்துச்சு. மக்களாம் தெரியும், இடையில பாஜகவுடைய ஹரியானா முதலமைச்சராக இருந்த கட்டார் அவர் தமிழ் மொழியில பேசக்கூடியதெல்லாம் பார்த்த வீடியோக்கள்லாம் மிகப்பெரிய அளவில் வைரல் ஆச்சு. ஏன் அப்படின்னா அவர் 40 வருஷமாக நான் தமிழ் மொழியை கற்றுக்கிட்டேன், எனக்கு ஸ்கூல்ல படிக்கும் போது தமிழ் மொழியை சொல்லி கொடுத்தாங்க, தெலுங்கு மொழியை சொல்லி கொடுத்தாங்க, எனக்கு தமிழும் தெலுங்கும் தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார். அப்புறம் ஏன் அங்கே தமிழ் மொழி இல்லாமல் போச்சு? ஏன் அங்கே தமிழ் மொழி 2வது லாங்குவேஜாக இருந்து எடுக்கப்பட்டது தெரியுமா? அது முதல்ல எப்படி சேர்க்கப்பட்டது நம்ம தெரிஞ்சுக்கிறணும். 1969ஆம் ஆண்டு இந்திரா காந்தி மும்மொழி கொள்கையை கொண்டு வந்த உடனே பார்த்தீங்கன்னா இங்கே மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் ஒரு இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் நடக்குது. மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோன்றோம். அப்படி ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில், அப்படி ஏற்றுக்கொள்ளாமல் தென்னிந்திய மாநிலங்கள்லாம் பற்றி எரியும் போது 1969ஆம் ஆண்டு ஹரியானா முதலமைச்சராக இருந்த பன்சிலால் அவர் என்ன தெரியுமா பண்றாரு, வடக்குல நாம ஒரு தென்னிந்திய மொழியை ஏற்றுக்கொண்டோம்னா தெற்குல அவங்க வட இந்திய மொழியை ஏற்றுக்கொள்வாங்கல்ல, சண்டை இல்லாம போயிரும்ல அப்படின்றதுக்காக ஹரியானாவில் தமிழ் மொழியை 2வது அபிஷியல் லாங்குவேஜாக அறிக்கிறாரு. தெலுங்கு மொழியும் அங்க 2வது லாங்குவேஜாக சொல்லி தரப்படுது, ஆனா அபிஷியலாக இல்லை. இதை கொண்டு வந்ததற்கு இன்னொரு காரணம் இருக்கு. என்ன அப்படின்னா, ஹரியானா மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் பஞ்சாப்ல இருந்து அவங்க பிரிஞ்சு வர்றாங்க. பஞ்சாப்ல இருந்து பிரிஞ்சு வரும்போது பஞ்சாபி மொழி நம்ம கிட்ட இருக்கக்கூடாது, நாம அவங்க கலாச்சாரத்திலிருந்து வித்தியாசப்பட்டு இருக்கணும்ன்றக்காக பன்சிலால் என்ன பண்றாருன்னா
மொழி சட்டத்தை கொண்டு வராரு. அதுல பஞ்சாபியை ரத்து பண்ணிட்டு தமிழ் மொழியை சேர்த்திருக்கிறாரு. அதாவது அங்க அபிஷியல் லாங்குவேஜ் ஹிந்தி, ரெண்டாவது லாங்குவேஜ் தமிழ், மூன்றாவது மொழியாக தெலுங்கு இப்படி சொல்லி தரப்பட்டிருக்கு. காலம் காலமாக 2010ஆம் ஆண்டு தான் அங்க பஞ்சாபியர்கள் வந்து ஒரு உணர்வுபூர்வமான மொழி போராட்டத்தை ஏற்படுத்துறாங்க. எங்களுடைய தாய்மொழியான பஞ்சாபி இங்க இல்லாம போச்சே, எனவே பஞ்சாபியை வந்து அபிஷியல் லாங்குவேஜாக கொண்டு வரணும்னு சொல்லிட்டு 2010ஆம் ஆண்டு தான் அப்போது காங்கிரஸ் ஆட்சியும் சரி INLD கட்சியும் சரி சேர்ந்து தமிழ் மொழியை ரெண்டாவது அபிஷியல் மொழியாக இருந்ததை நீக்கிட்டு அங்க பஞ்சாபியை சேர்த்துக்கிட்டாங்க. இந்த நடைமுறையை நான் சரின்னு தான் சொல்லுவேன், நான் தப்புன்னு சொல்லலை. ஏன்னா ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் அவங்க பஞ்சாபியர்கள்ட்ட இருந்து வந்தவங்க தான், அவங்களுடைய பூர்வீக மொழி பஞ்சாபி மொழி தான். அந்த மொழியை விட்டுட்டு எங்கள் மொழியை நீங்கள் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லைங்க. உங்களுடைய தாய்மொழி தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இருக்கணும், அதன் பின்பு நீங்கள் எந்த மொழியை கற்றுக்கொள்ளலாம். நீங்கள் தமிழ் மொழியை தான் கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லவே இல்லை. ஆங்கிலம் கற்றுக்கொள்ளுங்க, அல்லது சீன மொழியை கற்றுக்கொள்ளுங்க, அல்லது உலகத்தில் நீங்கள் எங்கே போனால் எங்கே நல்லா இருக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த மொழியை கற்றுக்கொள்ளுங்க. அப்போ தான் நீங்கள் முன்னேற முடியும் அப்படின்றதான் தமிழர்களாகிய நாங்களே சொல்கிறோம். அப்போது ஹரியானாவில் தமிழர்கள் அங்கே வசிக்கவே இல்லை, தமிழ் மொழி பேசக்கூடியவர்கள் இல்லை. அப்படி இருந்தும் தமிழ் மொழி என்பது அங்கே ஸ்கூலில் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கல. காங்கிரஸ் எதற்காக பண்ணாங்க? மும்மொழி கொள்கை தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தானே வடக்கில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் தெற்கு மொழியை வந்து அங்கே சொல்லி கொடுத்தாங்க. அதே போல் நீங்கள் உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம், குஜராத் இந்த மாநிலத்தில் இரண்டாவது அபிஷியல் லாங்குவேஜ் தமிழ் தான், சமஸ்கிருதம் கிடையாதுன்னு சொல்லி அறிவிச்சு காட்டுங்களேன் பார்ப்போமே. நீங்கள் அறிவிப்பீங்களா? அப்போ பிஜேபியுடைய ஒற்றை நோக்கம் என்பது இந்தியா என்பது ஒரு பார்ப்பன தேசமாக மாறணும் அப்படின்றதாங்க. இதை நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன். அப்படி அவங்க நினைப்பதனால தான் இந்தியும் சமஸ்கிருதத்தை மட்டுமே அவங்க திணிக்கிறாங்க. நம்ம நாட்டில் 22 மொழிகள் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளாக இருக்குது. அந்த 22 மொழிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம்ல? அப்படி கொடுக்காம இந்தியும் சமஸ்கிருதம் என்ற 2 மொழிகளுக்கு மட்டும் இவங்க முக்கியத்துவம் கொடுப்பதற்கான காரணம் என்ன தெரியுமா? இந்தியா என்பது ஒரு பார்ப்பன தேசமாக மாறணும் அப்படின்றதான். இங்கே திராவிட கலாச்சாரம்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், அந்த கலாச்சாரம்லாம் இருக்கக்கூடாது, இங்கே பார்ப்பன கலாச்சாரம் தான் இருக்கணும் அப்படின்றக்காக தான் கோயிலிருந்து வழிபடக்கூடிய சாமியிலிருந்து அவங்களாம் அசைவ சாமிகள் இல்லை சைவ சாமிகளை தான் கும்பிடணும் அப்படின்னு சொல்லி அசைவ சாமிகளே சைவ சாமிகளாக இவங்க மாற்றினாங்க. நம்மளுடைய கீழடி நாகரிகத்திற்கு பணம் கொடுக்க முடியாது, ஆனால் இல்லாத சரஸ்வதி நாகரிகத்துக்கு பணத்தை அள்ளி கொடுத்து அதை வந்து பிம்பப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிதான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இங்கே பேசக்கூடிய ஒரு மொழியாக இந்தியும் சமஸ்கிருதம் தான் எதிர்காலத்தில் இருக்கணும். உதாரணத்துக்கு ஒரு 1000 வருஷம் கழிச்சு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லோருமே அவங்கவுங்க தாய்மொழியெல்லாம் பேசக்கூடாது, சமஸ்கிருதத்தை ஹிந்தியும் தான் பேசணும். அப்போ ஒரே மொழி, ஒரே நாடு, ஒரே கலாச்சாரம் என்பது வந்துவிடும். பார்ப்பனர்களுக்கென்று தனி கலாச்சாரம் இருக்கிறது, பார்ப்பனர்களுக்கென்று தனி நாடு இருக்கிறது அப்படின்ற ஒரு நாட்டை உருவாக்க வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தோடு தான் இப்படி மும்மொழி கொள்கையிலேருந்து தேசிய கல்விக் கொள்கையிலேருந்து எல்லாத்தையும் உள்ள திணிச்சு அவங்கவுங்க தாய்மொழியை அகற்றுவதற்கான வேலையில் இந்த பிஜேபி ஈடுபடுது. ஏன்னா பிஜேபியில் சேரக்கூடியவர்களுக்கு துளியும் மொழி உணர்வு, இன உணர்வு எதுவுமே இருக்காதுங்க. அதற்கு ஆகச்சிறந்த உதாரணமாக அண்ணாமலையும் வானதியும் தமிழிசையும் சொல்கிறோம்ல. ஏன்னாப்பா தமிழ்நாடு மிகப்பெரிய அளவுக்கு இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தை நடத்திய மாநிலம். அந்த மாநிலத்தில் இருந்துக்கிட்டே தமிழ் மொழிக்கு எதிராக இந்திக்கு கூஜா தூக்குறியே, உனக்கெல்லாம் அது நியாயமா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம்ல. ஆனால் இவர்களை விட மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு ஆள் யாருன்னு கேட்டால் இந்த தர்மேந்தர் பிரதான். இன்னைக்கு சொல்கிறாருல, இந்தி ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உங்களுக்கு நிதி கிடையாதுன்னு. இந்த தர்மேந்தர் பிரதான் ஒடிசா மாநிலத்தை சேர்ந்தவருங்க. இந்த ஒடிசா மாநிலம் தான் நம்மை விட மொழி உணர்வுல முன்னோடி மாநிலமாக இருந்தாங்க. நாமளாவது மொழி வழி மாநிலமாக சுதந்திரம் பெற்ற பின்பு தான் உருவானோம். ஆனால் சுதந்திரத்திற்கு முன்பே மொழி வழி மாநிலமாக மாகாணமாக ஒரு மாகாணம் மாறுச்சு அப்படின்னா அது ஒடிசா தான். 1936லேயே மொழி வழி மாகாணமாக பிரிந்த ஒரு மாகாணமாக ஒடிசா தான் இருக்கு. அங்கே பெங்காலி மொழி அதிகமாக வந்துகிட்டு இருக்கு, அங்கே ஒடிசா மொழி காணாமல் போயிட்டு இருக்கு. அப்போ ஒடிசா மொழியை நம்ம காப்பாற்றணும் அப்படின்றக்காக மிகப்பெரிய அளவில் மொழிவழி போராட்டத்தை நடத்தி அப்போ ஆங்கில ஆட்சி அதிகாரியாக இருந்தவர்கிட்டே போய் முறையிட்டு 1903ஆம் ஆண்டே சம்பல்பூர் அப்படின்ற பகுதிக்கு ஒடிசா தான் அபிஷியல் லாங்குவேஜ் என்று அறிவிக்க வச்சவங்க தான் இந்த ஒடிசா மக்கள். அப்போ அறிவிக்க வச்சதுக்கு பின்பு தான் மொழிவழி போராட்டமாக மாறி 1936ல் ஒடிசா என்ற மாகாணமே உருவாச்சு. அப்போ இந்தியாவில் முதல்ல மொழிவழி மாகாணமாக உருவான ஒரு மாகாணமாக ஒடிசா தான் இருக்கு.
தமிழ்நாட்டுக்கு அப்படிப்பட்ட ஒடிசா மாநிலத்திலிருந்து பிறந்து வந்த இந்த தர்மேந்திர பிரதான் இன்னைக்கு இந்திக்கு கூஜா தூக்கிட்டு இருக்காரு அப்படின்னா, அப்போ பிஜேபி எப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு கட்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்க. இவங்களை பார்ப்பன கட்சி அப்படின்னு சொல்வதற்கு காரணமே பார்ப்பன கலாச்சாரத்தை பார்ப்பனர்கள் மட்டுமல்ல, அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மற்ற சமூகத்தினரையுமே அந்த கலாச்சாரத்திற்கு அடிமையாக அவங்க மாற்றுவாங்க. அதனால தான் சொந்த தாய்மொழி போனாலும் பரவாயில்ல, எனக்கு இந்தி தான் பெருசு அப்படின்னு சொல்லி தர்மேந்திர பிரதான்லேருந்து அண்ணாமலையிலேருந்து தமிழிசையிலேருந்து வானதியிலேருந்து அத்தனை பேருமே இன்னைக்கு இந்திக்கு ஆதரவாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட கட்சியும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட கேடுகட்ட கட்சி கொண்டு வரக்கூடிய தேசிய கல்விக் கொள்கையும் மும்மொழி கொள்கையும் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு போச்சு அப்படின்னா நம்மளுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்னாகும் அப்படின்னு சொல்லி பாருங்க. அதை நினைத்தாவது இந்த சட்டத்தை கடுமையாக நம்ம எதிர்க்கணும். முதலமைச்சர் ஸ்டாலின் எப்படி இந்த சட்டத்தில் கையெழுத்து போடாமல் இருக்கிறாரோ அதே போல கையெழுத்து போட முடியாதுன்னு சொல்லி அறிவிக்கணும். இவங்க நிதியை நிறுத்துறாங்களா, உச்சநீதிமன்றம் போவோம். தமிழ்நாட்டு மக்கள் மிகப்பெரிய அளவில் போராட்டத்தை முன்னெடுப்பாங்க. மிகப்பெரிய அளவில் போராட்டத்தை முன்னெடுக்கும் போது விவசாய சட்டத்திற்கு எப்படி மண்டியிட்டாங்களோ, அரிட்டாப்பட்டிக்கு எப்படி மண்டியிட்டாங்களோ அதே போல மண்டியிட வைப்போம், நிதியை கொடுக்க வைப்போம். ஆனால் ஒரு காலத்திலையும் மும்மொழி கொள்கை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார், இருமொழி கொள்கை இருக்கிற வரைக்கும் அண்ணா தான் ஆட்சி செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுபோல இன்றைக்கும் அண்ணா தான் எங்களை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். இங்கே இந்தி மொழியை திணித்து தாய்மொழியை அழிக்க நினைத்தால் அது ஒருபோதும் எடுபடாது என்பதை இந்த பிஜேபிக்கு நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கேன். நன்றி.